குட்வில் சாப்டர் 12th அக்கவுண்டன்சில ரொம்ப ஈஸியான சாப்டர் தாங்க. இந்த ஒரு சாப்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குவார்டர்லி எக்ஸாம்ல கிட்டத்தட்ட 15 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 11 சம்ஸ் தான் வந்து இல்லஸ்ட்ரேஷன்ல இருக்கும். எக்ஸர்சைஸ்ல 11 சம்ஸ் தான் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். இதுவரைக்கும் நம்ம 7 சம் பார்த்துருக்கோம். இந்த வீடியோல நம்ம 12th அக்கவுண்டன்சி சாப்டர் 4 குட்வில்ல இருக்கிற 8th சம் பத்தி பார்க்கலாம். கால்குலேட் த வேல்யூ ஆஃப் குட்வில் அட் 5 இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து கேபிட்டல் எம்ப்ளாய்ட் அப்புறம் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட்கான டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க சம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சலாம். அதுக்கான ஃபார்முலா டோட்டல் ப்ராஃபிட் டிவைட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதாவது சராசரி லாபம் டிவைடட் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. இந்த கொஸ்டினை நமக்கு என்னென்ன ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்கன்னா 30,000, 32,000, 35,000, 37,000, லாஸ்ட்டாக வந்து 40,000. ஸோ மொத்தமாக 5 வருஷம் டிவைடட் பை 5 போட்டுக்கிறோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் வேல்யூவா 1,74,000 வந்து கிடைக்குது. ஸோ 1,74,000 டிவைடட் பை 5 போடுறோம். ஸோ 5 டேபிளில் வந்து 1,74,000 நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட வேல்யூ 34,800 கிடைச்சிருக்குங்க. இந்த சம்மில் வந்துட்டு ரெமுனரேஷன் பே பண்ணல, அது வேற பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பார்ட்னருக்கு நம்ம வந்துட்டு 2,800 ருபீஸ் வந்து ரெமுனரேஷன் பே பண்ண போகிறோம். ஸோ 34,800ல 2,800 போச்சுன்னா இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட வேல்யூ வந்துட்டு 32,000 இருக்கு. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்ச கையோட நெக்ஸ்ட் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நார்மல் ப்ராஃபிட். நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா நார்மல் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இந்த கொஸ்டினில் நமக்கு கேபிட்டல் எம்ப்ளாய்டோட வேல்யூ 1,20,000 சொல்லியிருக்காங்க. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 20% சொல்லியிருக்காங்க. ஸோ 20 டிவைடட் பை 100, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இந்த 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா 12,000 இன்ட்டு 2 24,000. ஸோ இதுதான் வந்து நமக்கு நார்மல் ப்ராஃபிட்டோட வேல்யூ. ஆல்ரெடி நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபைனலாக வந்து சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட், அதாவது சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட வேல்யூவாக கண்டுபிடிச்சி வச்சிருக்கிற அமௌண்ட் 32,000. உணர்ச்சி வசப்பட்டு ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சி 34,800 எடுத்துடாதீங்க. மைனஸ் நார்மல் ப்ராஃபிட் 24,000. ஸோ 32ல் 24 மைனஸ் பண்ணோம்னா 8,000 வந்து நமக்கு சூப்பர் ப்ராஃபிட்டோட வேல்யூவாக இருக்குது. கொஸ்டினில் வந்து குட்வில் வந்து 5 இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு 8,000 வந்து இருக்கு சூப்பர் ப்ராஃபிட்டோட வேல்யூ. 8,000 இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து 5. ஸோ 8,000 டு 5 ஆன்சர் வந்துட்டு 40,000 வந்துட்டு குட்வில்லோட வேல்யூ. இதே மாதிரி எக்ஸசைஸ் சம் நம்பர் 8 வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்லஸ்ட்ரேஷன் அளவுக்கு எக்ஸசைஸ் வந்து காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி 80,000 இன்டூ 15/100 நார்மல் ப்ராஃபிட் போட்டு சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சா போதும். ரெமுனரேஷன்லாம் ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் பண்ண வேணாம். ட்ரை பண்ணி பாருங்க.